அவுட்டர் சீரிஸ் 7 பார்க்கலாம். சுப்பிரமணிய சிவா. சுதேச இயக்கத்தின் இரட்டையர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, வ.உ.சியும் இன்னொருத்தர் சிவாவும் தான். பிபினோட விடுதலைய கொண்டாடுவதற்காக கைது செய்யப்பட்டவங்க இந்த சிவாவும், வ.உ.சியும் தான் இல்லையா? ஸோ அப்ப சிவா வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாரு. 10 வருஷம் சிறை தண்டனை கொடுத்திருந்திருப்பாங்க. ஸோ திருச்சி சிறையில அடைக்கப்பட்டப்ப தான் அந்த தொழுநோயால பாதிக்கப்பட்டவங்க இருக்கக்கூடாதுன்றதுனால, அதுக்கப்புறம் சேலம் சிறைக்கு வந்து மாற்றப்பட்டிருப்பாரு. ஸோ இத மறந்துறாதீங்க. திருச்சி டூ சேலம்க்கு மாற்றப்பட்டவர் யாரு அப்டின்னாலும் சிவா தான். ஸோ இவருடைய பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, பாரதி மேல ரொம்ப மிகுந்த பற்று கொண்டதுனால, பாப்பராப்பட்டியில பாரதி ஆசிரமம் நிறுவியிருப்பாரு. ஸோ பாரதியோட தேசிய பாடல்கள பாடுவதற்காகவே வந்து பாரதி ஆசிரிய பாடல் குழுவ உருவாக்கியிருப்பாரு. சிவாஜி, தேசிகராஜன் அப்படின்ற வீரர்களோட வாழ்க்கைகள் எல்லாத்தையுமே வந்து நாடகமாவும் வந்து சிவா வந்து மாற்றியிருப்பாரு. ஸோ இவருடைய புனைப்பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, சுதந்திரானந்தா. ஸோ இவர பத்தி ஒருத்தர் கோட் சொல்லியிருக்காரு. தேசத்திற்கு ஆற்றிய சேவை மற்றும் சிறையில் தாங்கிய தியாகங்களின் அடிப்படையில் வேறு எந்த தேசபக்தரையும் சிவாவுடன் ஒப்பிட முடியாது. இத சொன்னது யாருன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.